ஒண்ணு இல்ல. அப்பா நீங்க கவலையா இருக்கீங்களோ? இல்ல அச்சச்ச, அப்பல இல்லடா. நான் இருக்கேன்ப்பா. அப்பா உங்களுக்கு எப்பவும் நான் இருப்பேன்ப்பா. நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? ஒரு கவலை இல்ல, சும்மா உட்காந்துருக்கப்பா, அவ்வளவுதான். ராணி பிள்ளை, எடி ராணி, இங்க வா, இங்க வாயே, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். எடி, நான் ஒன்னு சொல்லணும் தெரியுமா? நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏன்? உங்க மாமா அவ கூட வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அத எங்க வீட்டுக்கு போறேன். சச்ச, மாமா அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கடா. ஆனா உனக்காக கட்டாயம் சொல்லுவாங்க. ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும் தெரியுமா? அங்க என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? சும்மா சும்மா இங்க வான்னு சொல்லிக்கிட்டு உங்க மாமா என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? ஹலோ, நான் அரஞ்சறேன். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? பேசடா, எவ்வளவு பேசணுமோ பேசடா. வாய மூடு, அமைதியா இருக்கணும், புரியுதா? என்னது, எங்கதான் என் பிள்ளைய வெறுத்துடா? அப்படி என் பிள்ளைய வெறுத்தவன் இந்த வீட்டுல இருக்கான். நீ போடி. இல்ல போத்தே விடாத, அடிச்சல பாத்துக்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உங்க பணத்துக்காக தான் நான் இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கேனா? சரி, கூட கூட பேசாத, அமைதியா இரு. பாத்தீங்களா எப்படிலாம் பேசுறானே? தப்புதான், அவன் பேசுனது எல்லாமே தப்புதான். அவன் ஏதோ கோவத்துல இருக்கான், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல, ரொம்ப ஏத்து பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியல. ஏன் நீங்க பேசுறது நான் பேச கூடாதா? பேச வேண்டாம். குடும்பத்துல ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் அமைதியா தான் நிக்கணும். அப்பதான் அது குடும்பம். நீ பேசுற நானும் பேசுறேன்னு சொன்னா அவன் உண்மையான அன்பு இல்லன்னு அர்த்தம். அப்ப நீ அவனை காதலிச்சதுல அர்த்தமே இல்லையே. அவன் கோபப்பட்டா நானும் கோபப்படுவேன்னா நீ காதலிச்சதுல அர்த்தமே இல்லையே. அவன் ஏதோ கோவத்துல இருக்கான், நீ பொறுமையா இரு. நீ கோபப்படும் போது அவன் பொறுமையா போட்டும். இங்க பாரு, அப்படி வாழ்ந்தாதான் அது குடும்ப வாழ்க்கை. நீ கத்துனா நானும் கத்துவேன்னு சொன்னா அது குடும்ப வாழ்க்கை இல்ல. ஆமா, அங்க உண்மையான காதல் இல்ல, உண்மையான பாசமே இல்லன்னு அர்த்தம். சின்ன விஷயத்துக்கு உனக்கு விட்டு கொடுத்து போக முடியல. என்ன வார்த்தை விட்டுட்டு இருக்க நீ? என்ன பாசம், என்ன நேசம் உனக்கெல்லாம்? அப்ப அவன் எப்படிலாம் பேசினாவ? நான் பணத்துக்காக உங்க பையனை கல்யாணம் பண்ணணும் தப்புதாமா? அவன் விட்ட வார்த்தை தப்புதான். அவன் ஏதோ கோவத்துல இருந்து அந்த வார்த்தை விட்டுட்டான். சரி, அவன் கத்துறான்ல, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரது அமைதியா இருக்க வேண்டியதானே? இங்க பாரு, இசைதான் இந்த வீட்டு வாரிசு. அவதான் இந்த குடும்பத்தை ஆட்சி பண்ணணும். அதுதான் பரம்பரை வழக்கம். அவளை வெறுத்துவேன்னு சொன்னா அவனுக்கு கூட வந்து கோவம் வந்துச்சு. சரி, தப்பு தானே? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நல்லா இருக்கு உங்க பணக்கார திமிரு பேச்சு, நல்லா இருக்குது. சத்தியமா இவன் எங்கிட்ட நீங்க உத வாங்கிடுவாமா? ஐய், ஆமாடி, நான் பண திமிர தான் பேசிட்டு இருக்கேன். போடி, பிச்சைக்கார பையில பார்த்து போடி போடி. நீ வாயை குறைப்பியா குறைக்க மாட்டியா? உங்க பையன் பேசுறதுல கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. சத்தம் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அவனை அடிக்கலையா? இப்ப நான் ஒண்ணே அடிச்சேன், அவனை தானே அடிச்சேன். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் புத்திய காட்டுன்னு சும்மா சொன்னாங்க. தகுதி பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு சும்மா சொன்னாங்க. அதான் தகுதியை இறங்கி வந்து பொண்ணு எடுத்தல, உன் ஈன புத்திய காட்டிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா உங்க பையன் எப்படி பேசுறான்னு? பாத்தீங்களா ஈன புத்தியா? ஆமாடி, ஈன புத்தி தாண்டி உனக்கு. ஆமாடி, தகுதி பார்க்காம, அந்தஸ்து பார்க்காம, படிப்பு பார்க்காம உன் குணம் தாண்டி புடிச்சு நான் கல்யாணம் பண்ணுனேன். இப்படி கேவலமான ஜென்மமா இருந்திருக்க. ஓ, மேல வந்தா உங்க புத்தி மாறுது. நாங்க எப்பவும் போல ஒரே மாதிரி தாண்டி இருக்கோம். ஏன்னா உன்ன மாதிரி இடையில பணக்கான ஆனங்க நாங்க இல்லடி. அப்படி பணக்கார வாழ்க்கை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. வேண்டாலடி, போ. இப்பவே நான் உன்னை கை கழுவுறேன்டி, போ. நீ ஆடின இடுப்புக்குள்ள நான் விழுவ நினைச்சியோ? உன் கோல் மக்கத்து விழுவ நினைச்சியோ? அதுக்கு நாங்க ஜானன் இல்ல, கட்டியா? உங்களெல்லாம் வட்டி வண்டிய வைக்கணும்டி. கொஞ்சம் இறங்கி போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், தொழில ஏறி முளகம் அரைப்பீங்கடி. ஆமாடி, குடும்ப நடத்துக்கு தான் போங்கல, மத்த எடுக்க தேவையில்ல, போ. அம்மா, நான் தகுதி பார்த்து பொண்ணு எடுக்கல. இந்த குடும்பத்துக்கு தகுதியான அவனை பார்த்தா நான் பொண்ணு எடுத்தேன். இப்ப இந்த குடும்பமே அவளுக்கு வேண்டாம் தூக்கி எறியா? அவர்கிட்ட என்ன இறங்கி போக சொல்றீங்களா? இந்த குடும்பத்தை நேசிக்காத எவ்வளவு இருந்தாலும் எனக்கு தேவையில்ல. சத்தியமா சொல்றேன், இவ பின்னாடி போவே மட்டும் தொடர்ந்து நினைக்காங்க. ஆனா இப்ப மட்டும் இவ வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்புறம் கோலத்துக்கு என் மூஞ்சில முடிக்க முடியாது, சொல்லிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நொடியும் நரக நொடியா இருக்கும். இந்த பயலை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு திருப்பு முடி வடுத்தாருன்னா அவ உறுதியா இருப்பானு சொன்னா கேளு. அவன் பேச்சுக்கு மாறு பேச்சு பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தொலை. சத்தியமா சொல்றேன், அவன் இதுவரைக்கும் எந்த புள்ளையும் எடுத்து பார்க்கல. காரணம் நம்பல, எந்த பொம்பளையும் அவன் நம்பல. குடும்பத்தை பிரிச்சு வாழுங்க அப்படி இப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். அதனாலதான் அவன் எந்த கல்யாணம் பண்ண மாட்டேன், எந்த புள்ளையும் காதலிக்க மாட்டேன்னு சுத்திட்டு அலைஞ்சான். வைராக்கியமா இத்தனை வருஷம் இருந்தவனுக்கு நீ போனதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சத்தியமா வாழ்ந்து தொலைச்சவன், வார்த்தை விடாத. சத்தியமா அவன் குணத்தை பார்த்துதான் கல்யாணம் பண்ணான். குழந்தை மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை அப்படியே இருந்து வேண்டாம். தேவையில்லாத வார்த்தை விடாத. இங்க பாரு, மத்தளல மாதிரி நீ இருக்க நினைச்சா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டானே. அவன் பொம்பளை வருத்த மாதிரி இருந்துட்டு போயிருப்பானே. குழந்தை மாதிரி இருந்த, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து உன்கிட்ட இங்க யாரும் எதையுமே எதிர்பார்க்கவே இல்ல. அவனுக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு அவ்வளவுதான். புரியுதா உனக்கு? அது குழந்தை மாதிரி இருக்கும்னு நினைச்சான். நீ இவ்வளவு வன்மத்தோட பேசினா அவன் என்ன எப்படி எடுத்து பாப்பான்? நல்லா இருக்குதே, உங்க ஏக்கியம் ரொம்ப நல்லா இருக்குதே. அதான் ஆம்பளை பையனை பெத்துட்டீங்கல, அந்த ஆணவத்துல பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, சத்தியம் சொல்றேன், மிதிச்சே கொன்னுறேன். கோத்த கலப்ப சொல்லாதீங்க. இந்த சனியை வீட்டை வெளிய அனுப்புங்க. ஆமா, இதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்க கேளுச்சு பாருங்க. அழகான வாழ்க்கை இழந்துறாத.
அவன் கோத்துல இருக்கான். மத்தபடி உன்னை குழந்தை முதல்ல பாத்துக்கிட்டான். வார்த்தை விட்டு தொலைக்காத. யாரும் எனக்கு பிச்சை போட்டு நான் அப்படி வாழ வேண்டாம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சொன்ன கேளு. அனுபவம் உள்ளவ சொல்றேன். இந்த அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா வாழ்ந்தத சரித்திரமே இல்ல. கட்டையில போற வரைக்கும் கட்டின வீடு தான் நிரந்தரம். உனக்கு உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கணும்னா, ஒரு உரிமையும் கிடைக்கணும்னா அது புருஷ வீட்டு தான். அவங்கிட்ட அடிபடி பிடிச்சாலும் சண்டை கண்ட போட்டாலும் அவங்கிட்ட இருந்தாதான் உனக்கு அதுக்கான நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அம்மா வீடு. கல்யாணத்துக்கு அப்புறம் போனா அது விருந்து வீடு. சொன்ன கேளு. இப்ப நீ போறனால உன் நிம்மதி கெட்டு போயிடும், உன்னை பெத்தவங்க நிம்மதி கெட்டு போயிடும். இன்னொன்னு, இப்ப உனக்கு பெத்தவங்க கிடையாது. சொன்னா கேளு. உனக்கு எல்லாத்துலயும் உரிமைப்பட்டவன் புருஷன் மட்டும்தான். உன் உள்ளத்துக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்கும் சொந்தமானவன் உன் புருஷன் மட்டும்தான். வேற எந்த உறவும் உனக்கு இந்த நிரந்தரம் கிடையாது. உன் கழுத்துல தாலி இறக்கு முன்னாடி வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லா உறவும். அதுக்கப்புறம் உங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரங்க. அவ்வளவுதான். சொந்தக்கார வீட்டுல ஒரு நாளைக்கு மேல இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன நிரந்தரமா வாழ போறேன்னு சொல்லிட்டு போற? மானம் பேரும் மரியாதை பேரும் வாழ்க்கை பேரும் சீரழிஞ்சிரும். இங்க பாரு, அவன் உன் புருஷன் தானே, உரிமையோட அவன்கிட்ட சண்டை போடு, அடிபடி போடு. ஆனா வீட்டை விட்டு போறேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. நீங்க ரெண்டு சண்டை போட்டு உருளுங்க, நான் போயிடுவேன். ஏன்னா நான் பட்ட வேலையை நீ பற்ற கூடாதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே தப்புதான் நான் பண்ணினேன். மிச்சதே அவமானம் மட்டும்தான். இப்பவும் சொல்றேன், உனக்கு எல்லாத்துலயும் உரிமைப்பட்டவன் புருஷன் மட்டும்தான். அடிச்சாலும் புடிச்சாலும் அவன்கிட்ட இருக்க வழியை பாரு. இதுக்கு மேல உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. இல்ல உன் தலையில நீதான் மண்ணலி போட்டுட்டு வேணா போட்டு தொலை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏதோ கொஞ்ச நாள்ல இந்த புள்ள மாதிரி இருந்துட்டேங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைடி வெறுத்துருவேன். ஆமா, வெறுப்பேன். போடி, சத்தியமா சொல்றேன்டி, திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பிய பார்க்க மாட்டேன்டி. என் உண்மையான சிறுவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து ஓடி போயிட்டா உன் உசுக்கு நல்லது. போடி. மறந்து பாத்தீங்களா? மறக்கடி, உண்மையை சொல்லிட்டேன். குழி துண்டு போதச்சுவேன். போடாய வெளியில. இதுக்கப்புறம் இங்க வந்தனா என்ன செருப்பு காட்டாதீங்க. செருப்பு கத்தினடி, உன்னை ஏற்று பார்த்தா நடிக்கணும். இனிமேல் இப்ப சொல்றேன்டி, நீ யாரோ நான் யாரோ. என்ன மாதிரி வைரத்தையும் பிடிச்சவன் இந்த உலகத்தை எவ்வளவு கிடையாது. சத்தியமா சொல்றேன்டி, சாகுற வரைக்கும் உன்னை நான் ஏற்று பார்க்க மாட்டேன். நான் உழைச்சதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. உங்க உறவே எனக்கு வேண்டாம். எனக்கு எங்க அப்பா வீடே போதும். பாப்பா, உன் அப்பனுக்கு பாரமா போ. என் அப்பனுக்கு ஒண்ணு நான் பாரம்லாம் கிடையாது. புத்தி கட்டவல. உன் அப்பனுக்கு நிச்சயமா நீ பாரம் தாண்டி. அந்த மனுஷன் இப்பதான் நிம்மதி பேர் மூச்சு விட்டாரு. ஒரு மூச்சு திரும்பி விட்டுரு. போடி, சாகடி போ. காலத்துக்கு என் அப்பனுக்கு நான் இளவரசி வந்துட்டு போறேன். உங்க வீட்டு போனேன்னா உங்களுக்கு மகாராணி வந்துட்டு போலாம். எங்க அப்பாக்கு நான் தான் மகாராணி. உன் கழுத்துல தாலி ஏறல வரைக்கும் தாண்டி. தாலி ஏறிட்டா உங்களுக்கு நான் அடிமையா? செருப்பு பிஞ்சிரும் நாயே. உன்னை எனக்கு அங்க அடிமை வந்து நடத்தணும். குழந்தை மாதிரி நடத்துறாண்டி. வாழதுக்கு உனக்கு துப்பு இல்ல. போடி வெளியில போய் பாரு. உன் அப்பன் கிட்ட நீ பாடுற பாட்ட பாரு. அப்போ தெரியும் இந்த குடும்பத்தோட அருமை உனக்கு. சுகப்போகமா குழந்தை மாதிரி உனக்கு துள்ளி தெரிய விட்டல. ஒரு நல்லது உன் ஆடு விஷயத்துல நான் தலையிட்டு இருப்பாடி. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், உனக்கு பிடிச்ச உணவா இருக்கட்டும், எதுலயாவது நான் தடை போட்டுருப்பாடி. தெரியும்டி, அப்படிலாம் தடை போட்டாதானே உங்களுக்கு எல்லாம் புருஷன். அந்த ட்ரெஸ் போடாத, இப்படி பண்ணாத, அங்க போவாத, இங்க போவாதுன்னு தடை போட்டாதானே உங்களுக்கு எல்லாம் புருஷன். வாழ்ந்துட்டோம். அவ்வளவு சின்ன பிள்ளை. நம்ம வீட்டுல அப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அப்படிதானே அவளுக்கும் இருக்குன்னு உன்னை அவளுக்கு சரிசமா நம்பி பார்த்தோம். அவ பிறப்பு ஓ பிறப்பு ஒன்னாடி. அவ ஓட பிறந்தவடி ஆழ்வா. ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கும். என் குடும்ப சரித்திர நாயகி அவதான். ஆமாடி, நாங்கெல்லாம் கோலத்துக்கும் அவளுக்கு கீழே தாண்டி இருப்போம். நான் அவளுக்கு கீழே இருந்தா என் பொண்டாட்டி எனக்கு கீழே தான் இருக்கணும். அதுதாண்டி கடவுளுக்கு நியாயமானது. உலகத்துல நீ 1000 தெய்வத்தை வணங்கலாம். உன்னை கேட்டுனா மட்டும் தாண்டி உண்மையான தெய்வம். உனக்கு ஒண்ணு நான் துடிக்கதாவன்னா, உனக்கு ஒண்ணுனா பாதிப்போ அவனுக்கு தான். போடி, புரிஞ்சு திரும்புவேன். ஆனா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். போடி. சரி, மூஞ்சில முடிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. பொண்ணை போய் தேர்ந்தெடுத்த பாரு. பொண்ணை விட ஒரு அழகான ஒரு பொண்ணு என்ன தேடி வந்தாடி. இரட்டு கூட பாப்பேன். இந்த சல்சடை கட்டத்துக்காக இருந்திருக்கேன். பொண்ணுல இருந்துச்சா? ஏன் உலகத்துல பொண்ணே கிடைக்காத நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? எல்லாம் கிடைச்சுக்கிட்டி. எவ்வளவு எடுத்து பாக்குறேன். ஏன்னா உங்ககிட்ட விழணும் எனக்கு தலை எழுத்து. போடி, அதிகமா என்ன பேச வைக்காத. இப்ப சொல்றேன்டி, நீ எனக்கு எந்த இடத்துலயுமே சரிப்பட்டு வர மாட்டேன். நான் நினைச்சேன், நான் கோபப்பட்டாலும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு இறங்கி போவேன்னு நினைச்சேன். சரி, போடி வெளியில. நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இல்ல. எனக்கு நீ தேவையில்லை. சரிடி, நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம். போ, நான் அடிச்ச தரத்துக்கு நீ தான் போயிரு. நீங்களும் உங்க பொண்ணு கூடயே வாழுங்க. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இளவரசியா வாழதுக்கு. இளவரசியா வாழ்வலாம். போடி, வேலைக்காரி ஆகாம இருந்தா சரிதான்.
விடு, ஒண்ணு இல்ல. சரியா, போலாம். நீதான் முக்கியம்னா அப்புறம் நாங்க இருக்கு இந்த வீட்ல. ஒண்ணா வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போட்டோம். உனக்காக இன்னைக்கு என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உங்க ஜான் மாமாவே அபியக்கா பின்னாடி சுத்தி சுத்துறாரு. ஆனா இவர் சுத்த மாட்டாராம். அவங்க அண்ணன் மாதிரி நான் கிடையாது. நான் ஒண்ணு பொண்ணுட்டு ராசை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுட்டு ராசா இருக்க வேண்டாம். அப்போ மக கூட வாழ்ந்துட்டு போட்டோம். நீ ஏன் உங்க மாமா பாத்துக்க. திரும்ப சொல்றேன், என்ன தேடி கிடி வந்து வச்சுக்கயேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு பயங்கர கோவம் வந்துரும். என்ன எனக்கு கோவம் வராதுன்னு நினைச்சியோ? இங்க பாரு சே, இதுக்கப்புறம் என்ன தேடி வந்தா நீ என்னமோ என்ன பெருசா வாக்கு கொடுத்த மாதிரி உங்க மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி நீ போட்ட பிச்சையில நான் வாழணும் அவசியம் இல்ல. சொல்ல போனா உன்னை விட நான் வசதியா தான் வாழ்ந்தேன். அது உனக்கே தெரியும். உனக்கு இது திடீர்னு கிடைச்ச சொந்தம். நான் எங்க அப்பாக்கு அப்பமே இந்த செல்ல பிள்ளை தான். நீ அப்பமே உங்க அம்மாக்கு தத்து பிள்ளையா தான் இருந்த. ஏதோ கண்டுபிடிச்சாங்க. இல்லனா நீ கடைசி வரைக்கும் உங்க அம்மைக்கு தத்து பிள்ளையா இருந்திருப்ப. நீ எனக்கு வாழ்க்கை கொடுக்கியா? போடி. அம்மா விடுங்கம்மா, புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. அது வாழ்க்கையோட அருமை தெரியல. விடு. நீ ஃபீல் பண்ற? இல்ல இல்ல, நீ எந்த தப்பு பண்ணலடி. நீ உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், நல்ல இடத்துல வாக்கு பண்ண நினைச்ச. இங்க பாரு, விடு விடு. சரியா, குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். என்னால தாங்க முடியலடி. உன்னை யாராவது திட்டினா என்னால தாங்க முடியலடி. அழாதடி, அழுதுறாதடி. நீ அழுதுல செத்து போயிருவேண்டி. ஐயா நான் அளவே இல்ல. அவ இப்படிதான் சொல்லிட்டு போவா. அடுத்து என்ன எப்படி தேடி வந்துருவா எனக்கு தெரியும். மனசு உடைஞ்சு போகாதுன்னா உனக்கு நான் இருக்கேன்டி, உனக்கு நான் இருக்கேன்டி. அழுகிறாது என்ன? இல்லங்க, நான் எப்படி அழுவேன்? அவ இப்படிதான் சொல்லிட்டு போவா. பேர என்ன தேடி வந்துருவா. இது தேடி வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லடி. வார்த்தையை கூட்டிட்டு அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சு என்னடி பிரயோஜனம்? ஒரே ஒரு நொடி கோபத்துல நீ அவன் மேல வச்சிருந்த அத்தனை நம்பிக்கையும் உடைச்செறிஞ்சு போயிட்டாங்களே. உடைச்செறிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டாண்டி. கடல் மணலை எப்படி எண்ணி பார்க்க முடியாதோ அப்படிதாண்டி கொட்டின வார்த்தையும் அள்ள முடியாது. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன்ல. அவ இத கோவத்துல முடியலடி, என்னால முடியலடி. இதை தார ஒத்த திட்டிருந்தானா இன்னத்துக்கு அவன் தலை பூமியில கடந்திருக்கும். அண்ணன் பொண்டாட்டி ஒன்னும் பண்ண முடியல. ஆனாலும் உன்னை திட்டதை பார்க்கும்போது செத்து போயிட்டேன்டி, செத்து போயிட்டேன்டி. வேண்டாண்டி, வேண்டாம். எனக்கு நீ, உனக்கு நான் போதும். வேண்டாண்டி, அழுதுறாதடி, அழுதுறாதடி, வேண்டாண்டி. சரி சரி, நீ அழக்கூடாது. நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? வா, காடன் போயிட்டு வருமா? வா. ஆளுக்கால என் பிள்ளைய வேதனைப்படுத்துறீங்கல்ல. முடிவு கட்டுறேன், முடிவு கட்டுறேன். என் டென்ஷன் கண்களைங்க நான் பார்த்ததே இல்லை. கிங்ஸனும் இசையும் அழுதாங்கடா. என்னடா நடந்தது? எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும்னா அந்த அபியும் தான். என்னடா சொல்ற? போற பக்கம் பார்த்தா அண்ணா அபி பின்னாடியே போயிருவான்னு நினைக்கிறேன். எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம். அதான் ரொம்ப வாய் பேசினா அடிச்சு துரத்திட்டேன். நீ இசை துரத்திட்ட. ஆனாவா இவ்வளவு நேரம் இசை என்ன பேச்சு பேசிட்டு போனா தெரியல. இசைய பேசினாலா? இவ்வளவு நேரம் கிங்ஸனும் இசையும் அழுதுட்டு போறாங்கடா. இது என் படிக்கிற மாதிரி இருக்குது. விட மாட்டேன், விட மாட்டேன். நானே முடிவு கட்டுறேன். எனக்கு என் புள்ள தான் முக்கியம். நன்றி கட்டவள வெளியில வாடி. அடச்சி, நான் எப்பொழு போட்டு நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் புத்திய காட்டணும் சும்மா சொன்னாங்க. நன்றி கட்டவள. ஏமா, ஏன் என்னாச்சு? எதுக்குமா கத்திட்டு இருக்க? வா உள்ள வாமா. ஏமா என்னாச்சு? ஏன் உங்க மாமா என்ன சொல்லலையாங்க? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏமா கோபப்பட்டு இருக்க? என்னம்மா, என்ன நடந்தது? உங்க அக்கா ஏன் கோபப்பட்டு இருக்கா? யாருக்கு அக்கா? ஐயோ பெரியப்பா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த நன்றி கட்ட துரோகில எனக்கு ஒரு காம தங்கச்சா இருக்க கூடாது. சரி, நீ யாரடி என் ஃப்ரெண்ட பேசுறதுக்கு? எட்டி, அவ உன்ன உறவுக்காரிய உள்ள கூட்டிட்டு வரடி. ஒரு ஃப்ரெண்டா தான உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தா. நீ உன்னில
ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா இப்படி பேசிக்க மாட்டேன். அவளை உறவுக்காரியா நினைச்சிட்டேன். அத வாய்க்கு வந்தபடி வசம் பண்ணிட்டு வந்திருக்க. உன்னை உள்ள ஃப்ரெண்டா தான் கூட்டிட்டு போனா, நீ ஃப்ரெண்டா தான் நடந்துக்கிட்ட. ஃப்ரெண்டா தாண்டி கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும். நீ அவளை உறவுக்காரியா நினைச்சனாலடி உனக்குள்ள இவ்வளவு வன்மம். கேடு கட்டவள. நம்ம தகுதி என்னன்னு முத நினைக்கணும். உறவுக்காரியா நடந்துக்கிட்டியே, உறவுக்காரியா இருக்க மாட்டி நம்ம தகுதி என்னன்னு பாத்தியா? ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை, ஆனா உறவுக்காரியா இருக்கிறதுக்கு தகுதி தேவைதாண்டி. நீ ஃப்ரெண்டா இருக்கனால தான் நாங்க தகுதி பார்க்கல. நீ உறவுக்காரியா இருந்தா நானும் தகுதி பார்த்துப்பேன்டி. இசைக்கிட்ட இருக்க செல்வத்துக்கும் அவ பவருக்கும் அவ உன்னை ஃப்ரெண்டா பார்த்த போய் தாண்டி அவ உன்கிட்ட எதையுமே காட்டிக்கல. ஃப்ரெண்டா இருக்க போய் தான் உன்கிட்ட அவ எந்த திமிரையும் அதிகார திமிரையும் அவ காட்டல. அவ உன்னை உறவுக்காரியா நினைச்சிருந்தானா அந்த வீட்ல கிச்சன்ல நீ ஒரு அளவு இருந்திருப்ப. இப்படி அவளுக்கு சரிசமா எல்லாத்துலயும் நின்றுக்க மாட்டேன். அவ எந்த துணி உடுத்தாலும் அந்த துணி தாண்டி உனக்கு கொடுத்தா. அவ எந்த நகை போட்டாலும் அந்த நகை தானே உனக்கு கொடுத்தா. அவ உன்னை சரிசமமா பார்த்தாடி. காரணம் நட்பு. உன்னை அவ ஃப்ரெண்டா பார்த்தாடி. அவ உன்னை உறவுக்காரியா பார்க்கல. நீ துறைக்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லடி, ஆனா அத்தனை வன்மத்தை இசைக்கிட்ட காட்டிட்டு வந்த பாரு, அவ என்னடி உனக்கு பாவம் பண்ணுனா. நம்ம கூட சின்ன வயசுல இருந்து சுத்திட்டு இருந்த புள்ள நல்ல வாழ்க்கை வாழட்டும், இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கட்டும் நினைச்சாடி. அதுக்கு நீ கொடுத்த பரிசாடி அந்த பிள்ளைக்கு. அடச்சிக்காடு கட்டவள, நீ யாரடி ஏன் இசைய பேசுறதுக்கு? நான் மட்டும் அங்க இருந்து நான் செருப்பால அடிச்சிருப்பேன் நாயே. என் ஃப்ரெண்ட பேசுறதுக்கு நீ யாரடி? நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னம்மா பண்ணிட்டு வந்திருக்கா? பெரியம்மா அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ பிரச்சனை பெரியம்மா. அந்த கோபத்தை துறை இருந்திருக்காரு. அப்ப மட்டும் இவ போய் வாய் கொடுத்திருக்கா. அவரும் பேசிருக்காரு, இல்லன்னு சொல்லல. அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை பெருமா, அதனால சோத்துக்குள்ள தானே இருக்கணும். ஆமாமா, புருஷனா சண்டை வரதான் செய்யும். அத்தனை பெருமா புருஷன் பொண்டாட்டி வாக்குவாதம் வரதான் செய்யும். இவ அதுல இசை பிடிச்சு இழுத்திருக்கா. அங்க ஒரு செருப்பு கட்டில அடிக்கல. பெரியமா இசை யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குடும்பத்தையே ஆட்சி செய்ய வந்தவா. அவங்க தாத்தா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, அவ தான் ஆட்சி செய்யணும், மத்தவங்க எல்லாம் அவளுக்கு கீழே தான் இருக்கணும்னு பெரியவங்க சத்தியம் பண்ணி கொடுத்தது. அது அந்த குடும்பம் கடைபிடிக்குது. அவங்க அந்த பிள்ளை உயிரால பாக்குறாங்க, உயிருக்கு மேல பாக்குறாங்க பெரியம்மா. அவளுக்கு ஒன்னா உசுர கொடுனா அவளை வேற துணிஞ்சு கொடுப்பாங்க. யார பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்றது அவளுக்காக தான். அந்த குடும்பமே அவளாலதான் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளாலதான் நம்ம ரெண்டு பேர் சண்டை வந்திருக்குன்னு துறைக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்கா. இந்த நாயெல்லாம் அங்கே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம். இங்க பாரு, நாங்க செல்லம் கொடுத்தது எனக்கு நீ மட்டும் இருந்தா அதனால செல்லம் கொடுத்தோம். அந்த குடும்பத்துல நீ என்னடி பேசிட்டு வந்திருக்க? ஆமா, அவதான் முக்கியம். என்ன எதுக்குன்னா நீ தேவையில்லதான். அந்த புள்ள உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போச்சுது. அந்த குடும்பத்துக்கு நீ தேவையில்லதான். அந்த இசை பிள்ளை நம்ம மேல உள்ள பாசத்துல உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சுது. நன்றியா மறந்துட்டிய நாய. நம்ம தகுதிக்கல அந்த வீட்டு வாசல்ல கூட போய் நிக்க முடியாது. ஆனா அந்த வீட்டுல நீ ஒரு குழந்தை மாதிரி வாழ்ந்த. இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே நீ நன்றி கட்டவள. அது மட்டும் இல்ல பெரியம்மா, திரும்ப இங்க வந்து கீசம் முன்னாடி திட்டிருக்கா. ஐயோ, வீடே கொந்தளிச்சு போய் இருக்குது. இங்க பாருடி ராணி, உனக்கும் துறைக்கும் பிரச்சனை, நீங்க ரெண்டும் தான் பேசி முடிச்சுக்கணும். நீ இசை எழுத்து தப்பு. இங்க யார் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இனி இசை மூஞ்சில முடிச்சாத. அக்கான்னு என்ன தேடி நீ வந்தாத. நான் இனி ஒரு கால் உனக்கு அக்காவா இருக்க மாட்டேன். ஏன் இசைய பேசுறவா எவனும் எனக்கு தேவையில்லடி. மனுஷ ஜென்மம்னா கொஞ்சமாவது நன்றி சாஸ் இருக்கணும்டி. நம்ம நிலைமை என்ன, நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோங்க, கொஞ்சமாவது நன்றி சாசம் வேணும்டி. நம்மள நினைச்சு பார்க்க முடியுமாடி இப்படி ஒரு வாழ்க்கைய? ஏதோ பெருசா பேசிருக்க, சோறு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டா போதுமா நான் உங்களுக்கு அடிமையானு கேட்டிருக்கேன். ஒரு மணிக்கு அந்த வீட்டுல அது ஒரு முக்கியமான தேவைதாண்டி. சில வீட்டுல போய் பாரு. ஆமாடி, நல்ல துணிமணியும் நல்ல உணவு கொடுக்கறது ஒரு நல்ல கணவனுக்கு அழகுதான். நம்ம உடுத்துற உடையிலும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் அவன் உன்னை எவ்வளவு அழகா வச்சிருக்கான்னு தெரியும். உன்னை ரசிக்கிற போய் தாண்டி விதவிதமா துணிமணியும் நல்ல உணவு வாங்கி கொடுக்கறான்னு அர்த்தம். உன் மேல அக்கறையா இருக்காருன்னு அர்த்தம். அதையே குத்தி காட்டி பேசிருக்க சிக்கோடு கட்டவள. அவன் உனக்கு செஞ்சதையே கொச்சப்படுத்திருக்கேடி. ஏதோ பெருசா வாழ்க்கை கொடுத்துட்டியடி, இலக்காரமா அவனை பார்த்து பேசிருக்க. ஆமாடி, அவன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமாடி? டாக்டர் பட்டத்துல எத்தனை பட்டம் வாங்கியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க? தகுதி பார்த்தானா? என்னைக்கு உன்கிட்ட தகுதி பார்த்தாவே? அப்படி பார்த்தா நீ ரெண்டு தகுதி பார்த்துக்கணும். நம்ம தகுதி என்னன்னு நீ பார்த்துக்கணும்டி. அவன் ஏதோ உன்கிட்ட பிச்சை கட்ட மாதிரி காதல் பிச்சை போட்டேன்னு சொல்லியிருக்க. ஒரு பொண்ணு பிடிச்சா அந்த ஆண் அவகிட்ட காதல் பிச்சை கேட்கதான் செய்வான். நீ விருப்பம் இருந்தா கொடுத்துருக்கணும், விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு போயிருக்கும். உனக்கு விருப்பம் இருக்கப்ப இதனா அவன் கூட சேர்ந்து வளர்க்க சம்மதிச்சு அந்த வீட்டுக்கு வந்த வெக்கம் கட்டவள.
அவன் உன்கிட்ட காதல் பிச்சை கேட்டான்னு இலக்காரமா பேசியிருக்க. ஞாயிறு பார்த்தா நீ 2 எச்ச மாதிரி இழந்திருக்க. ஆம்பள புடிச்சிருக்குன்னு சொல்லதான் செஞ்சான். ஏன் நீ பொம்பளை பிள்ளை தானே? அவன் காதல் பிச்சை கேட்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல. போடா, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதுனே. அப்பமே மூஞ்சி அடிக்க மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதுனே. அப்ப பல்ல கட்டிட்டு வாழ்க்கை கொடுத்தவ தானே. எப்பவுமே இந்த அடுத்தவங்க மேல பள்ளிய போட்டு தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காத. அதுல முத குற்றாலி நீரா இருப்ப. இனிமேல் சொல்றேன்டி, அந்த வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்தாச்ச முத வெட்டி ஏன் வெட்டாதான் இருக்கணும். நான்சென்ஸ். கேடு கட்ட நண்டு கட்டவள தொலைச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்தனா என் ஃப்ரெண்ட திட்டிடலடி. இதுக்கான பதிப்பல நீ அடைஞ்சே தீர்வ. இனி நீயே வந்து கெஞ்சி கெஞ்சி பேசினாலும் பழைய பாசமும் வராது, நேசமும் வராது. போடி. தலையில மண்ண வாரி போட்டுட்டு வந்திருக்கேன் பாதவத்தி. நாங்க இத்தனை நாளா நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சேன். எப்ப நீ அந்த வீட்டுக்கு போனியா அப்பதாண்டி நாங்க நிம்மதியா தூங்கவே ஆரம்பிச்சோம். அந்த வீட்டுக்கு கேட்டு முன்னாடி விறகு குத்த வேண்டினா, இன்னைக்கு என் பொண்ணு அந்த வீட்டுல மகாராணி. எவ்வளவு காலரை தூக்கி விட்டுட்டு சுத்துனேன்னு தெரியுமாடி? அந்த பையில மாமாங்க சொல்லி மறு சொல்ல மாட்டாங்க. அந்த ஜான் எவ்வளவு பெரிய ஆளு. மாமா வாங்க போங்கன்னு சொல்லுவாரு. அவங்க வீட்டு வாசல் முன்னாடி விறகு குத்திட்டு இருந்த வேண்டினா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்களா? என்ன பிச்சை போட்டு அந்த பையனுக்கு வாழ்க்கையா? நீ பிச்சை பண்ணல, அவங்கதான் நமக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்க. என்னடி வேலை பார்த்துட்டு வந்திருக்க? புள்ளலன்னு சொந்தக்காரமா எங்களை ஒதுக்கி வச்சிருந்தான். இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அந்த மாமனாரு அவர்கிட்ட தான் பெர்மிஷன் கட்டி இந்த ஊருக்குள்ள வந்தேன். அவர் தான் ஏதாவது பொழைச்சுக்கிடுங்கன்னு சொல்லி இந்த இடத்த கொடுத்தாரு. பொழைக்கிறதுக்காக அவர்கிட்ட தஞ்சம் கட்டு போனேன்னா அவருக்கே சம்மந்தியா மாறினேன். அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? அந்த இசை புள்ள என்கிட்ட என்ன அழகா பேசுச்சு. பெரியப்பா பயப்படாதீங்க, அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன், எங்க மாமா நல்லபடியா பாத்துக்கிடுவாருன்னு அவளை சந்தோஷமா எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்துச்சு. அந்த புள்ளைய பேசிட்டு வந்திருக்கிய பாதவத்தி. உன் தலையில நீ மண்ணலி போட்டுக்கிட்ட. இனி எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இனி போய் அந்த குடும்பத்துல போய் ஐயா எங்க புள்ளைய ஏத்துக்கன்னு சொல்லிருக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ மட்டும் வாழ்க்கையில தோத்து போகல, எங்களையும் தோத்து போக வச்சுட்ட. இனி இந்த தெரியல நாங்க எப்படி ஆண்டுவோம். சான் வீட்டு சம்மந்தின்னு எவ்வளவு கௌரவமா இருந்தது தெரியுமா? என்ன வா போன்னு கூப்பிட்டவன் கூட வாங்க போங்கன்னு கூப்பிட்டான். மரியாதை கிடைக்குதுன்னு சந்தோஷமா இருந்தது. அது மரியாதைக்காக இல்ல, என்ன இலக்காரமா பேசினவனுங்க என்னோட சின்ன பயில வா போம்பானுங்க. ஏன்னா எங்கிட்ட எதுவும் இல்லைல்ல. இப்ப அந்த பயிலாம் எங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டானுங்க. மறுபடியும் எங்களை வா போன்னு கூப்பிட வச்சுட்ட. உன்னை பெத்ததுக்கு பெத்தவங்களுக்கு நல்லா செஞ்சுட்டமா. நீ அந்த இசை பிள்ளைக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உன்னை பெத்த எங்களுக்கும் துரோகம் பண்ணிட்ட. வேதனைப்படவா இல்ல நாண்டுகிட்டு சாகவான்னு தெரியல. ஏமா அந்த துரத்தம்பி என்ன அப்படியே வாங்கிட்ட கோப்பிட்டுட்டு ஏண்டி புருஷன் முன்னாடி சண்டை சச்சரவே வராதா? அது வேற ஒண்ணு இல்ல, உன்னை ரொம்ப செல்லமா பாத்துட்டாங்கல்ல, அதான் நீ தலையில ஏறி பாத்துருக்க. வேற ஒண்ணு இல்ல. நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு இவ்வளவு ஆணமும் திமிரும் வந்திருக்காது. வேற ஒண்ணு இல்ல, 2 வாய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுல மண்ணை தூக்கி போட்டுட்டேன், இல்ல பாறங்கல்லையே தூக்கி போட்டுட்டேன். இனி நெஞ்சு முட்டிதான் மட்டும் நாங்க அலையணும். ஏன் இதான் இந்த வீட்டுல இருப்பேன், உங்களுக்கு என்ன? இனி இருந்து பாரு, அப்ப தெரியும். இந்த ஊர் உலகத்துல உனக்கு கிடைக்க போற பேரை பாரு, அப்ப தெரியும்டி. உங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு 10 நேரம் ஒரு நாளைக்கு வந்துட்டு போவியா? ஒருத்தர் கூட உன்னை ஏற்று பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பயம். உன் புருஷன் குடும்பத்தை நினைச்சு பயம். அதனாலதான் நேற்று 8 மணிக்கு கூட ஆடி பாடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவேன். இனி வந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு இந்த ஊர் உலகத்தை பத்தி. வாங்குங்க சத்தவா, என்ன நீ போற? பெத்த கடமைக்கு போட்டு தண்ணிய ஊத்த வேண்டியதான். வாங்க. சத்தியமா உனக்காக அந்த வீட்டுல போய் பேசல போக மாட்டேன். சத்தியமா பேச போக மாட்டேன், எனக்கு தகுதியே கிடையாது. யாரு எனக்காக பேச போண்டா, சத்தியமா சொல்றேன். அவரால் 2 நாள் கூட இருக்க முடியாது, தானா தேடி வருவாரு. போங்க, ரொம்ப அழாதீங்க. பாப்பு மாட்டி உன்னை தேடி வரான்னு மட்டும் பாப்பு மாட்டி. அவரால் 2 நாள் கூட என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. வேணாலும் பாருங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த தெனாவட்டு மட்டும் வந்துட்டு வச்சுக்கையன், அவ கல்யாண வாழ்க்கையில தோத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்படி உன் புருஷன் உன்னை தேடி வர்றது உனக்கு கௌரவலடி, அசிங்கம். அது பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அசிங்கத்திலயும் கேடு கட்ட அசிங்கண்டி. அப்படி ஒரு நிலைமை எந்த புருஷனுக்கும் கொடுக்க கூடாது. இப்ப கூட சரி, நான் செஞ்ச தப்பு, நான் இப்பமே வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாரான்னு பாருங்க. தேடி வருவாரா? சரி, நீனா திருந்த போறதே இல்லடி, போ. ஆனா ஒண்ணு சொல்லுதேன், புருஷன் முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ளே இருந்து போராடா பாரு, அவ மட்டும் தாண்டி வாழ்க்கையில சரி எல்லாத்திலயும் ஜெயிப்பா. ஏதோ அப்ப வீடு இருக்குன்னு தானே வந்த, அப்ப வீட்டுல இங்க படுத்த பாட்டை பாரு. நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இந்த சொந்தம் பந்தம் ஊரு உலகம் உன்னை படுத்துற பாட்டை பாரு. அங்கதாண்டி உனக்கு உரிமை இருக்குது. இங்க எந்த உரிமையும் உனக்கு இல்ல. உரிமை இருக்க இடத்துல தான் சண்டை போட முடியும். உரிமை இல்லாத இடத்துல வாயை மூட்டிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஒரு இடத்துல நம்மளால பிரச்சனை வருதுன்னா நம்ம ஒதுங்கி இருக்கோம் பாருங்க, அதுதான் நியாயமானது. யாரு எக்கேடு கட்டு போட்டோம்,
எனக்கு என் காதலும் என் புருஷனும் முக்கியம், அவங்க கிடைச்சா போதுன்னு சுயநலமா யோசித்துட்டீங்களே. ஜெபா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க அப்ப உங்க நொண்ணனாலதான் இந்த குடும்பத்திலே பிரச்சனைன்னு. ஆனா நான் மட்டும் இங்க என் புருஷன் கூட சந்தோஷமா வாழுவேன். மத்தவங்க எல்லாம் கோபப்பட்டு வெந்து சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆகட்டும், எனக்கு என் புருஷன் மட்டும் கிடைச்ச போதும் நினைச்சிட்டீங்கல்ல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன். என் நொண்ணு என்ன பண்ணிருந்தா என்ன, என் அப்பா என்ன பண்ணிருந்தானே, எனக்கு என் புருஷன் கிடைச்சாச்சு, நான் இங்க சுகமா வாழுவேன். உங்க அப்பா என்ன பண்ணிருந்தானே, உங்க நொண்ணு என்ன பண்ணிருந்தானே, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருந்தா என்ன, உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிட்டுல. ரொம்ப சீனமா எல்லாரும் யோசிக்கீங்கல்ல. இங்க சாரனுக்கு கவினுக்கு சாமம்மாக்கு யாருக்குமே உங்களை பிடிக்காது. காரணம் உங்க அப்பனும் உங்க அண்ணனும் பண்ண துரோகம், யாரும் மன்னிக்க முடியாத துரோகம். உங்க அப்பாவும் உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் எனக்கு என் வாழ்க்கை தக்க வச்சா போதும்னு யாரு கோவப்பட்டா என்ன, யார் என்ன வெறுத்தா என்ன, என் புருஷன் மட்டும் எனக்கு போதுன்னு சுயநலமா யோசிச்சிட்டீங்கல்ல. அதனால அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவு பெரிய விரிசல் வரும், குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும். நீங்க ஒருத்தி உங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கக்காக அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரவி, உங்க அப்பனும் உங்க அண்ணனும் கிடைக்கிற வரைக்கும் தானே, அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்தா இந்த குடும்பமே உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி எல்லாம் வெட்டி போட்டு சாவுங்க, ஒருத்தருக்கிட்ட அடிப்படி போடுங்க, மனஸ்தாப்பட்டு பிரிஞ்சு போங்க. ஒன்னா இந்த எங்க அப்பனையும் எங்க அண்ணனையும் தேடுவீங்க. நீங்க ஆளுக்கு தசையா போயிட்டீங்கன்னா என் அப்பனையும் அண்ணனையும் நான் காப்பாத்துன மாதிரி ஆயிரும். அதுதானே உங்க யோசனை? இல்ல ஜெபா, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுதானே அர்த்தம். இங்க போறாபி, ஒரு பாமர வீட்டுல கூட தான் குடும்பத்துல நடக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்ததுன்னா அந்த குடும்பம் கூட இப்படிதான் வன்மத்துல உட்கார்ந்துருக்கும். எந்த குடும்பமும் தான் வீட்டு பொண்ணு வாழ்க்கை சீரலை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நாளைக்கு சோத்துக்கு வழியிலட்டாலும் மானத்தோட வாழும் இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. தான் புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கானா நாளைக்கு சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, தான் புள்ளைய தொட்டவனை ஏதாவது பண்ணணுங்கிற வைரக்கியம் ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கும். அது எங்க வீட்டு வாரிசு மகாராணி, கொடி கட்டி பறந்த குடும்பம். எப்படி சும்மா விடுவான்னு நினைக்கிற நீ? நானே உன் அப்பனும் அண்ணனும் கிடைச்சா விட மாட்டேன். அப்ப எப்படி இவனுக்கு விடுவானுங்க? சொல்லுடி, நீ என்ன இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல, அப்படியே ஜான் மாமா மனசு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்க, அப்படிதானே நீ? அப்படியே அவர்கிட்ட கொஞ்சி கொலாவி அப்படி இங்கே இருந்துட்டு ஆனந்த தம்பி எல்லாம் அவர்கிட்ட அப்படி பிரிச்சிடலாம். உனக்கட்ட ஜென்மமே. ஜபா, கெடுக்கட்டவள, நீ பார்த்துட்டு இருக்க வேலைக்கு பேர் அதுதாண்டி. சத்தியமா சொல்றேன்டி, ஓ இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அப்பனையும் அண்ணனு தேடி போயிருப்பேன்டி. கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். அதுதான் உண்மையான அன்பு, அதுதாண்டி உண்மையான நேசம். இங்க அண்ணன் தம்பி எல்லாம் பிரிச்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம அண்ணன் தம்பி யார் தேட போறா? அப்பனும் அண்ணனும் சேஃப்டியா சந்தோஷமா வாழ்வானுங்க. நாம இப்படி நம்ம புருஷன் கூட தனியா எங்கேயாவது கூட்டிட்டு போய் அப்படியே வாழ்ந்துடலான்னு உன் பிளானு. உன் பிளான் இங்க நடக்காதடி. இசைவனை உன்னை மன்னிச்சு அம்மானு ஏத்துக்கலாம், நான்லாம் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். இந்த வீட்டுல யார் ஏத்துக்கிட்டாலும் என்னால ஏத்துக்க முடியாது. என் இசைக்கு துரோகம் பண்ண எவனையும் நான் மன்னிக்க மாட்டேன். நீ கைக்காரி, உனக்கு தேவை ஜான்மாமா தானே, போடி. எனக்கா அலறியா? ஆமாமா, நீ எப்படி அழுவ? குற்றோல நெஞ்சினாலும் இதை எந்த குற்றமும் பண்ணலையே, நீ எப்படி அழுவ? நீ எல்லாம் ஒரு அக்கா. என்னடி நீ கூட இப்படி பேசுற? நம்ம அப்பனும் நம்ம அண்ணனும் எவ்வளவு கேடுகட்ட வேலை பார்த்திருக்கானுங்கன்னு நல்லா தெரியும். ஏக்கா, உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தே, அந்த பொண்ணை எவனாவது இப்படி சீரச்சிருந்தா நீ என்னக்கா பண்ணிருப்ப? முக்கியமா உன் கண்ணு முன்னாடியே என்னக்கா பண்ணிருப்ப? ஒரு தாயா பத்திரகாளியா மாறி அவனை கண்டம் துண்டம் ஆக்கிருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜான் மாமா மனசுல இருக்க வைராக்கியத்தெல்லாம் குறைச்சி காதலு ரொமான்ஸ் அப்படின்னு கொண்டு போய்கிட்டு இருக்க. என்னங்க, நீங்க தான் எனக்கு முக்கியம், வேற யாரையும் வாழ்க்கையில விட மாட்டேன். கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. எப்படி இருக்கும் இந்த வீட்டு பசங்களுக்கு அதை பார்க்கும் போது? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரணும்னு நீ யோசிக்கவே மாட்டே. சரி, நீ பாதுகாப்பாதான் இந்த வீட்டுல இருக்க போறேன்னு சொல்லி ஜான் மாமா கிட்ட சொன்ன. உங்களை பாத்துக்கிட்டே இருந்தா போதும், இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு பாதுகாப்புன்னு தானே நினைச்ச. இப்ப பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு வர வெக்கமா இல்ல? முத நம்ம அண்ணனி அப்பாவும் கண்டுபிடிக்கட்டுமே. அவனுக்கு நானும் தேடிக்கிட்டே இருக்கேன்.
ஏன்னா நம்ம அம்மா சாவுக்கு அவனுக்கு தான் காரணம். கொஞ்ச நாள் அடைக்கல மாதிரி இந்த வீட்ல இருக்கும். வெளிய ஆம்பளைங்க நம்ம தொற்ற கூடாதுன்னு தானே பாதுகாப்பா தானே இந்த வீட்ல இருக்கும். அந்த இடத்துல தான் நாம இருக்கணும். அதை தாண்டி போக கூடாது. உன்னால அக்கான்னு சொல்லதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பொண்ணு நான் வைரக்க வேணும்க்கா. எனக்கு ஒன்னும் சாரம்னா உசிரே. ஆமா ரொம்ப உசிரே. ஆனா அவன் நம்ம அண்ணனையும் அப்பனையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனும் நேரத்து பார்க்க மாட்டான். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நான் பாதுகாப்பா இருக்கணும். என்னைக்குனாலும் அவன் தான் எனக்கு புருஷன். அதனால இந்த காத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். பிடிக்கும்க்கா, ரொம்ப பிடிக்கும். அது எப்படி அவங்களால பிடிக்காம போயிடும். அதுக்காக இப்பவுமே சேரும்னு நினைக்கிறது தப்பு. உங்களை பாத்துக்கிட்டே இருந்தா போதும்னு சொல்லி ஜானு அம்மா கிட்ட பெர்மிஷன் கட்டி இங்க இருந்தேன். இப்ப இந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்குது தெரியுமா? எல்லாம் உன் ஒருத்தியால. இங்க பாரு, நமக்கு அப்பனும் இல்ல அம்மாவும் இல்ல. இப்ப மட்டும் நம்ம ரெண்டு இருந்த பிரச்சனையில வெளியில போனோம், கண்டவெல்லாம் கை வைக்க நினைப்பான். 5 நாளுக்கு அப்புறம் என் கழுத்தை தாலி கட்ட வேண்டியவன் என்ன லாட்ஜுக்கு கூட்டிட்டு போய் என்ன தொட பார்த்தான். அதுக்கு முன்னாடியே குடும்பம் நடத்த பாக்குறான். ஆனா இதே வீட்டுல தானே இருக்க. அந்த சாரன் பையன் என்னைக்காவது என்ன எட்டி பாக்குறானே. அவன் பழி வாங்க நினைச்சிருந்தா நம்ம அப்பன் பண்ணத அவன் எனக்கு பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? அவன் என்ன ஏறது கூட பார்க்க மாட்டேங்கிறான். கிங்ஸி மாமாக்கு நம்ம குடும்பத்து மேல பகதான். ஆனா ஒரு பொண்ணுன்னு வரும்போது என்ன அங்கேருந்து காப்பாத்தி பாதுகாப்பா நம்ம வீட்டை இருன்னு சொல்லி என்ன கூட்டி கொண்டு விட்டாரு. அப்பதான் இந்த குடும்பத்தோட உண்மையான குணத்தை நான் பார்த்தேன். கிங்ஸி மாமா தெய்வம்க்கா. அவர் கண் கலங்க கூடாதுக்கா. அந்த அரக்கிங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திங்க கூட்டு வந்து மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்ட நிழல் கூட உன் மேல படாதுன்னு சொன்னாரு. அவர் தெய்வம்க்கா. நம்ம அப்பா உன்ன மண்ணனை எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நம்மள பாதுகாத்துட்டு இருக்காங்கக்கா. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்க கூடாதுக்கா. உனக்கு ஜான் மாமா தான். அதுக்கு கொஞ்சம் கால இடைவெளி கொடு. அண்ணன் தம்பிகளை பிரிச்சு விட்டு வேடிக்கை பாத்துறாதக்கா. டேய் சாரன், அவன் சாம் கச்சாபீஸ் வரைக்கும் போயிருக்கான். அது என்னன்னு ஒரு பார்த்துட்டு வந்துரு. எங்களுக்கு பார்க்க தெரியும். என்னடா பேசிட்டு இருக்கா? என் பிள்ளைக்கு துரோகம் பண்ற யாரும் நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். பிள்ளைக்கு துரோகம் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த அபி தானே வேணும்? போங்க, அவகிட்ட கொஞ்சம் கொள்ளாதுங்க. போங்க, போத்த கொலைக்கிறத தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இப்ப புள்ள வேணுமா பொண்டாட்டி வேணுமா? பொண்டாட்டி தானே வேணும்னு சொல்லுவீங்க. இப்ப அந்த அபிமயக்கத்துல சுத்திட்டு இருக்கீங்க. பொண்ணு போட்டுருவேன். என் பொண்ணு கூட நீ எவ்வளவு கம்பேர் பண்ணல. என் பொண்ணுக்கு ஈக்குவல் எவ்வளவு கிடையாது. அதான் இதே இடத்துல அப்படி கட்டி அடிச்சிட்டு நின்னீங்களோ, அன்னைங்கதான் மறந்துறத கண்ணு கண்டு மாக்கிறேன். நடிக்காதன. பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவளுக்காக பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. வார்த்தை விடாதடா. என் பிள்ளைய கூட யாரும் கம்பேர் பண்ணாத. கொலை பண்ண மாறிடுவேன். பார்த்தேன், அவளை கட்டி அடிச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது அது எப்படின்னு நம்ம பிள்ளைக்கு துரோகம் பண்ண குடும்பம்னு அது அது வந்து போன அப்படி சொல்லிட்டு போகாதுடா. அப்படி சொல்லிட்டு போகாதுடா. எனக்கு என் பிள்ளை முக்கியம்.